லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் வந்து நம்ம கொட்டிகிட்டு இருக்கும்போதே ஷார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, அது கூட கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணி. நம்ம வந்து கிழங்கு தோசைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். அதை எடுத்து ஓரமாக வச்செல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கிழங்கு. நான் வந்து தோசைக்கு மட்டும்தான் அரைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு யோசனை தோணுச்சு, கொஞ்சமாக கிழங்கு வடை சுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் அரைச்சனால வந்து பசங்க வாயில் சிக்கினாலுமே காரம் ஒட்டாது. இப்போ இதை அரைச்சிட்டேன்னா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. கொஞ்சமாக அரிசி மாவு, நிறைய கிழங்கு மாவு இருந்தால் போட்டிருந்துருப்பேன். நாங்கள் கிழங்கு கம்மியாக இருந்தனால கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், கிழங்கு வடைக்கு வந்து வெங்காயம் அதிகம் போடக்கூடாது, வெங்காயம் வந்து கம்மியாக தான் போடணும். அப்புறம் வெங்காயம் வெட்டி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதுவும் வந்து உள்ளார போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்த ஷார்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க